அறநெறிக்கு எதிரான சமயம் மாறினார்கள். இங்கு பெரும்பாலும் நீர்மூழ்கி வெள்ளாயர்கள் அனைவருமே சைவ உணவை ஏறக்குறைய நஞ்சியூர் என்ற ஒரு மலை புகைப்பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நடைப்பயணத்தினுடைய 6வது நடைப்பயணமாகும். இதுவரை எவராலும் காணப்படாத ஒரு இடத்திற்கு, புகைப்பள்ளி சமணப்பள்ளி இருந்த ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். கரிக்கலாம்பாடி என்ற கரிக்கலாம்பாடி என்ற சிற்றூருக்கு மானாவரம் நோக்கிய சாலை, மானாவரம் சாலையை நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். கரிக்கலாம்பாடியை தாண்டி கிழக்கு நோக்கி ஒரு கூட்டு சாலை வருகின்றது. இது மானாவரத்திற்கு செல்கின்றது. அதன் வழியாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். இது காட்டு சித்தாமூர், நம்மவர்கள் சமணர்கள் வாழும் ஒரு காட்டு சித்தாமூர், சமணர்கள் வாழும் காட்டு சித்தாமூர், சமணர்கள் வாழும் சிற்றூர். இப்படி உங்களுக்கு ஒரு கோயில் இங்கே இல்லாத போயிட்டு காலத்தில் வந்திருக்கு கோயில் இடம், அது விட்டுருக்காங்க. எப்படிதான் நாலடைவில் அது கோயில் இருந்தது, சொந்த இடம் தான் கோயில் இருந்த இடம். அது ரோடுக்காக அங்கே ஃப்ரீயாக விட்டாங்க. சரி, நம்மளால ஊருக்கு ரோடு வர்றது தடுக்கக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓட்டு வீடாக இருந்தது கோயில். ஓஹோ, அதில் இருந்த சிலை எப்படிதான் போச்சுன்னே தெரியல சார். அது யாரை கேட்டாலும் தெரியலன்றாங்க. எங்கள் தாத்தா கேட்டால் தான் தெரியுமாண்ணா, தெரியல. ஆனால் திருவண்ணாமலை சுற்றியுள்ள எல்லா ஊர்களும் ஒரு காலத்து சமணங்களாக இருந்தால் இருந்தது. வேட்டவலமே சமண இதுவாக தான் இருந்ததுங்க. வேட்டவலத்தில் அறிவு இல்லையா? வேட்டவலம் இல்லை, அவங்க எல்லாம் நீர்பூச்சி வெள்ளாயிரம் மாறிட்டாங்க. அந்த ஊரே இருந்து என்ன கூட ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் அவருடைய மூதாதையரெல்லாம் சமணர்கள் தான் இருந்தாங்க. அந்த பெரிய கலவரம் நடந்த போது பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிட்டாங்க. இன்னைக்கும் அந்த பக்கத்து கிராமத்துல 3வது கிராமம் விக்கிரவாண்டின்னு சொல்லிட்டு தனியா ஒரு சிலை இருக்கா. ஸ்ரீதர் சொல்றாரு, நாமனார் சொல்றாரு, ஒரு சிலை அது என்ன சிலைன்னு தெரியல. நம்மளுடைய சிலை ஒரு கோயில் மத்திய சவுத்துல தனியாவே வச்சிருக்காங்க. எதுவுமே பண்ணாத அப்படியே வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஊர்ல சிலை கொண்டு வரணும்னா சிலர் விட மாட்டாங்க. இப்ப நீங்க ஆண்டுல வழிபாடு எல்லாம் பண்றது என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு சார்? இப்போ ஒரு சமய வழிபாடு. ஆமா, தீபாவளி அந்த மாதிரி சமய தரிசனம். இப்போ நாங்க ஒரு 25 வீடு இருக்கு. 25 வீடு இருக்கு. இந்த ஆடி மாசம் சொல்லிட்டு ஒரு முதல் திங்கட்கிழமை சரி ஃபங்க்ஷன் பண்ணி சரி வெளியூர்ல இருக்காங்க. அந்த ஊர்லோடைய வெளியூர்ல எல்லாரும் இங்க வந்துருவாங்க. எந்த இடத்துல அது இப்ப நாங்க சிலை வடிச்சிருக்கல, ஆதிநாத் பவன், அங்க ஒரு சேமையான மாதிரி சிலை இருக்கு. பழைய காலத்து சிலை ஒண்ணு, புதிய சிலை ஒண்ணு. அந்த பழைய காலத்து சிலை அந்த பாறையிலே இருக்கா? இல்ல அது சிலையாவே இருக்கா? தனியாவே செஞ்சு வச்சிருக்கு. அது இந்த ஆண்டு தான் புதுப்பிச்சோம் நாங்க. அது உருவெல்லாம் சரியான முறையில இல்லன்றது இந்த சிலை செதுக்கினவர்கிட்ட ஃபுல்லா கிளியரன்ஸா இது பண்ணிருக்காங்க. பிரம்மதேவர் அதுவே பிரம்மதேவர் தான். அது அங்க இருக்கிறவங்க 5000 சொல்றாங்க. தனி சிலையாது? தனி சிலை. அப்போ கோயில்ல இருந்திருக்கணும். அது கோயில் இல்ல, காமன் மாதிரி போட்டு மலை ஒரு குன்று இருக்கு. அந்த குன்று கீழே வச்சு வழிபட்டு இருக்காங்க நம்ம மூதாதிகள்லாம். இப்போ வேற என்னென்ன நீங்க
சமயம் சார்ந்த வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க? சமயம் சார்ந்தா எதனா ஒன்றுனா சோமாஸ்படி அங்கே போயிடுங்க. எங்களுக்கு ஆவணி வட்டத்தில் அங்கேருந்து தான் பூனூர் வராது. ஓஹோ. கோயில் இல்லைன்றதில்ல, பூனூர்ல வந்து வாங்குற நம்மளுக்கு அங்கேருந்து பஸ்லையோ டூ வீலர்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் போயிட்டு. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்ததுங்க. ஒரு கோயில் இருக்கும், ஒரு 8 கிராமத்துக்கு ஒரு கோயில் இருக்கும், அங்கே தான் போவாங்க சமயத்தில். அதே மாதிரி நீங்கள் இல்லை, ஒரு காலத்தில் இதுக்கு கிட்டத்தட்ட 2 தலைமுறைக்கு முன்னே இந்த ஓட்டு வீடுன்ற கோயிலில் இங்கே தான் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு. அப்படியே தலைமுறை முடிய முடியாது, இடமும் காலி ஆயிடுச்சு. அது அந்த கண்டினியூ நின்றுச்சு. அது இப்போ நம்ம கோயில் இல்லாதன்றதுல சோமாஸ்படியிலேருந்து நம்மளுக்கு அதனால ஒரு ஃபங்க்ஷன். மொத்தம் எத்தனை பேர் இங்கே இருப்பாங்க நபர்னு பார்த்தீங்கன்னா? 15 வீடு. 15 வீடு. எத்தனை பேர் நபர்கள் வந்து தோராயமா? ஒரு 40 பேர். 40 பேர். என்ன விவசாயங்களா இல்லை பல தொழில்கள், வெவ்வேறு தொழில்கள்? வியாபாரம் மாதிரி. முக்கியத்துவம் விவசாயம் தான். விவசாயம் தான். அதான் சமண கிராமங்கள் எல்லாமே விவசாயம் தான், விவசாயிகள் தான். கவர்மெண்ட் ஜாப் 2 பேருக்கு கலந்தாலும் அப்படியே கலந்த மாதிரி இருக்காங்க. அதான் இது வந்து ஒரு நிறைய பேருக்கு இந்த ஊர் அவ்வளோ தெரியாத மாதிரி இருக்கு. அதுவே பிற இடங்களில் வந்து நம்ம சமயத்தார் சார்ந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது, சமூக முன்னேற்றத்துக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகுதா? வருதா? விவரம்லாம் வருதா? வருது சார், எல்லாமே வருது, வந்துட்டு தான் இருக்கு. எதனால சமணர்களுடைய பொதுவான ஒரு பத்திரிகை கம்பல்சரி வந்துடும். வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து 4 இதழ்கள் வருதுங்க. சீதாவில் முக்குடை மட்டும் தான் வருது. கூட வந்தால் ஏறக்குறைய எல்லா செய்திகளும் அதில் வரும். எல்லா செய்திகளும் அதில் ஓட்டி விட்டு வரைக்கும் அந்த மெத்தட் இருக்குல்ல, அதோ மெத்தட். ஆமாம் ஆமாம், அது கொடி இருக்குது அதில் இந்த ஏதோ இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் இந்த சைடு இந்த இடத்துல இப்பொழுது காட்டு சித்தாமூர் என்ற சமண கிராமத்தில் இருக்கின்றோம். இங்கு ஏறக்குறைய 25 சமண குடும்பங்கள் இருக்கின்றன. 40 சமணர்கள் இங்கு வாழ்கின்றார்கள். மற்ற சமண கிராமங்களைப் போலவே எண்ணிக்கை குறைந்த நிலையில் உள்ளது. பல தொழில்கள் காரணமாக, கல்வி காரணமாக குடிபெயர்ந்து இருக்கின்றார்கள். இந்த ஊரிலே ஜினாலயம் என்று ஒன்று இல்லை, இருந்தாலும் இங்கே ஊருக்கு வெளியிலே ஒரு கற்பாறையிலே ஒரு அழகான ஆதிநாத பிம்பத்தை வடிவமைக்க செய்து அதை வழிபட்டு வருகின்றார்கள். இந்த கிராமத்துக்கு அருகிலே தான் இந்த குகைப்பள்ளி, சமண குகைப்பள்ளி. இங்கே ஒரு மலை இருக்கின்றது, கழிஞ்சியூர் என்ற மலை. அதில் தான் சமண குகைப்பள்ளி ஒன்று இருக்கின்றது. அதை நோக்கித்தான் இப்போது செல்வதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல கிராமங்களிலிருந்தும் சென்னையிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். இப்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அகிம்சை நடை பயணம் இந்த ஊரினுடைய வீதிகளிலே நடைபெற உள்ளது. அகிம்சை நடைபயணத்திற்காக தொப்பிகள் இங்கு விநியோகிக்கப்படுகிறது. தம்மையே வென்ற மாமுனிகள் தவம் நோற்ற புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறேன். தொண்டை மண்டலத்தினுடைய திருநாட்டிலே விளங்கிக் கொண்டிருக்கிற அற்புத ஸ்தலங்களிலே ஒன்றான கஞ்சியூர் மலை நோக்கி அகிம்சை நடையினுடைய 4வது பயணத்தினை தொடங்க வருகை தந்திருக்கிற பவ்யர்கள் அத்துணை பேருக்கும் அகிம்சை நடை அமைப்பினுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லி வருக 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 என வரவேற்கிறோம். அன்பார்ந்த பவ்யர்கள், அகிம்சை நடை அமைப்பின் சார்பாக இங்கே கொடுக்கப்படுகிற அகிம்சை நடை தொப்பிகளை 10 ரூபாயினை மட்டும் செலுத்தி தங்களுடைய தலைக்கு கவசமாக அணிந்து கொண்டு கஞ்சியூர் மலை நோக்கி வருகை தருமாறு உங்களை நத்த பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகின்றோம். இந்த வரிசையிலே அகிம்சைகளை ஒழுக்கமான முறையில் இதனுடைய பயணத்தை தொடங்குகிற போதுதான் 2 நபர்களாக இந்த பயணத்தை தொடங்க ஒத்துழைப்பினை நல்கிடுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம். கஞ்சியூரை நோக்கி இந்த அகிம்சை நடைப்பயணம் தொடங்க இருக்கின்றது. கஞ்சியூர் மலை சமண குகைப்பள்ளி மிகவும் புகழ்வாய்ந்த குகைப்பள்ளியாகும்.
இது பன்னெடுங்காலத்திற்கு முன்னால் இங்கு சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம். இந்த பகுதி முழுதுமே சமணர்களுடைய கிராமங்கள் நிறைந்த பகுதியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றது. இப்பொழுது நாம் இருக்கும் இடம் காட்டு சித்தாமூர் என்னும் சமண ஊராகும். இங்கு ஏறக்குறைய 25 குடும்பங்கள் இருக்கின்றன. வரலாற்று தொன்மை வாய்ந்த தொண்டை மண்டல வரலாற்று சின்னங்களை போற்றிடுவோம் போற்றிடுவோம். கஞ்சியூர் சமணமலையை போற்றிடுவோம். கஞ்சியூர் சமணமலையை பாதுகாப்போம். சின்ன சிறு சிறார்கள் இல்லற வாழ்வை எளிமையை கற்றுத்தந்து நம்முடைய அறக்குடியை பிடிக்க இங்கு பெரிய ஊர்வலம் ஒன்று இந்த காட்டு சித்தாமூர் வீதிகளிலே பவனி வருகின்றது. ஒன்னாவா பங்கு கொள்வோம் பாதுகாப்போம் வரலாற்று தொன்மை வாய்ந்த தொண்டை மண்டல வரலாற்று சின்னங்களை போற்றிடுவோம் கஞ்சியூர் சமணமலையை பாதுகாப்போம். வாழ்வின் எளிமையை கற்றுத்தந்து சங்க காலத்திற்கும் முற்பட்ட சமய தடயங்களை பங்கு கொள்வோம் பாதுகாப்போம் வரலாற்று தொண்டை வாய்ந்த தொண்டை மண்டல வரலாற்று சின்னங்களை மிக்க வீருடன் இந்த அகிம்சை நடைப்பயனாளிகள் காட்டு சித்தாமூர் வீதிகளிலே பவனி வருகின்றார்கள். சமண புகைப்பள்ளிகளை காப்போம், சமண தடயங்களை காப்போம் என்ற ஒரு முழக்கத்தோடு காட்டு சித்தாமூர் தெரு வீதிகளிலே இந்த அகிம்சை நடைப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம இங்கிருந்து பார்த்து எப்படி இல்லை யாருமே இல்லை போயிடலாம் சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல இந்த மெயின் தெரு ஒன்று இருக்கு, வழிகாட்டுறவங்க முன்னாடி சங்க காலத்திற்கும் முற்பட்ட சமய தடயங்களை சங்க காலத்திற்கும் முற்பட்ட சமய தடயங்களை
முதலாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வியப்புடன் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி அவளுடன் விவரத்தை கேட்டு அறிந்து கொள்ளுகின்றனர். இது இந்த ஊரினுடைய பள்ளி. இந்த பள்ளிக்காக சமணர் ஒருவர் 1 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளார். அதில் இந்த பள்ளிக்கூடம் இயங்கி வருகின்றது. இது சமணருடைய இல்லம். தொண்டை மண்டல வரலாற்று சின்னங்களை போற்றிடுவோம் 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 போற்றிடுவோம். கஞ்சியூர் சமணமலையை பாதுகாக்கும், கஞ்சியூர் சமணமலையை பாதுகாக்கும். இல்லற வாழ்வில் எளிமையை கற்றுத்தந்த, இல்லற வாழ்வில் எளிமையை கற்றுத்தந்த நேசிப்போம் 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 நேசிப்போம். வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம். சங்க காலத்துக்கு முற்பட்ட சமூகங்களை விட்டுட்டு வந்துடுங்கண்ணா. போயிட்டு போங்க. ஏறுங்க ஏறுப்பா ஏறு. இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 4-5 கல் தொலைவிலே அந்த தொழிற்பள்ளி வலது மலையிலே ஆகவே அதை நோக்கி சிற்றுண்டிலே பயணம் செய்கிறார்கள். பார்ப்பதற்காக எல்லோரும் அதை என்னுடைய சகோதரர் பத்மராஜர் எடுத்து சொன்னேன். கவிஞரே, இங்கே இருந்தாதான் வருவாங்க, இங்கே இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்கன்னு. உண்மை அதுதான். வரணுன்ற எண்ணம் இருந்தால் வரலாம், வர முடியாது. எல்லோரும் நாம் சொல்லுகின்ற பெருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அது உங்களுக்கே தெரியாது, எனக்கு எங்கே நேரங்குது. இதுதான் வேறு என்ன வார்த்தை இல்லை. யாராவது கேட்டு பாருங்க, தம்பி நான் போனேன் இல்லையா, ஐயா நீங்கள் எப்படி தான் போகிறீங்களோ எனக்கு நேரமே இல்லைங்க வரத்துக்குவாங்க. நேரம் அது இருந்த இடத்துல தான் இருக்குது. அது எங்கன்னா மாதிரியா கிடையாது. இந்த என்ன கேட்கலாம், வர முடியாது. எல்லோரும் நாம் சொல்லுகின்ற பெருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அது உங்களுக்கே தெரியாது, எனக்கு எங்கே நேரங்குது. இதுதான் வேறு என்ன வார்த்தை இல்லை. யாராவது கேட்டு பாருங்க, தம்பி நான் போனேன் இல்லையா, ஐயா நீங்கள் எப்படி தான் போகிறீங்களோ எனக்கு நேரமே இல்லைங்க வரத்துக்குவாங்க. நேரம் அது இருந்த இடத்துல தான் இருக்குது. அது எங்கன்னா மாதிரியா கிடையாது. இந்த என்ன கேட்கலாம், வர முடியாது. எல்லோரும் நாம் சொல்லுகின்ற பெருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அது உங்களுக்கே தெரியாது, எனக்கு எங்கே நேரங்குது. இதுதான் வேறு என்ன வார்த்தை இல்லை. யாராவது கேட்டு பாருங்க, தம்பி நான் போனேன் இல்லையா, ஐயா நீங்கள் எப்படி தான் போகிறீங்களோ எனக்கு நேரமே இல்லைங்க வரத்துக்குவாங்க. நேரம் அது இருந்த இடத்துல தான் இருக்குது. அது எங்கன்னா மாதிரியா கிடையாது. இந்த என்ன